வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது என்றும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். சிலிண்டர் விலை இப்போ விலை கொஞ்சம் கூட இருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நம்மளால அதெல்லாம் கொஞ்சம் வாங்குறது போகிறது வரதெல்லாம் சிரமமாக தான் இருக்கு. என்ன பண்ண போறோம்னு தெரியல. சிலிண்டர் உயர்வுன்றது ரொம்ப ஜாஸ்தி தான். நாங்கள்லாம் நடுத்தர மக்கள். ஏன்னா சிலிண்டரே 1000 ரூபாய்னா 1000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் எங்கே சம்பாதிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் மிஞ்சி போனால், இல்லைன்னா அதுவும் இல்லைன்னு உட்காந்து கிடக்குறோம். டெய்லி வியாபாரம் பண்ணாது தான் இருக்க சிலிண்டர் விலை ஏறுச்சுன்னா அப்புறம் பழ விலை ஏறும், சாப்பாட்டு விலைங்க ஏறும். எப்படி நாங்கள்லாம் பிழைக்கிறது? இப்போ சிலிண்டர் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சிலிண்டர் ரேட் இப்போ ரொம்ப ஏறி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க. நிறைய பேர் நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலிண்டர் ரேட்டில் இந்த கம்மியாக இருந்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும். ஏன் சிலிண்டர் விலை இப்படி ஏறுது? நாங்களாம் கஷ்டப்படுறோம்ல. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி கேஸ் வாங்கி சாப்பிட்றது? குழந்தை குட்டிகளை எப்படி காப்பாற்றுறது? நாங்கள் எப்படி முன்னுக்கு வரது? சிலிண்டர் விலை 60 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. இந்த 840 ரூபா கட்டுறதுக்கே முக்குன்னு முக்குவோம். இதில் 60 ரூபா ஏற்றிக்கிறாரு. நாங்கள் எல்லாம் பணக்கார இருக்கப்பட்டவங்க வாங்கிடுவாங்க, இல்லாதப்பட்டவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒன்றிய அரசு சிலிண்டர் விலையை உயர்வு பண்ணியிருக்காங்க. இந்த உயர்வால் எங்கள் குடும்பம் பாதிக்குது. இதுக்காகவே தனியாக வேலைக்கு போகணும் போல். கூலி வேலைக்கு போகிறவங்க எங்களால் குடும்ப சூழ்நிலையே எங்களால் சமாளிக்க முடியல. சிலிண்டர் விலை அடிக்கடி இந்தமாரி ஏற்றினா எங்கள் குடும்ப சூழ்நிலை எங்களால் சமாளிக்க முடியாது. இது ஒவ்வொரு முடிவும் ஏற்றதுனால எங்கள் குடும்பம் பாதிக்குது. சிலிண்டர் விலை 50, 100 இப்படி ஏற்றினிருந்தால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்படிலாம் இருந்தால் நாங்கள் இப்படி வீட்டுக்கும் 1 ரூபா 2 ரூபாவும் ரொம்ப கஷ்டம். உழைச்சி தான் நாங்கள் சம்பாரித்து இவ்வளோ குடும்பத்துமும் நடத்துகிறோம். ஒரு 50, 100 இப்படி ஏற்றினீங்கன்னா குடும்பத்துக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இது மாதிரி ஒரு மாதமுக்கு சிலிண்டர் விலை ஏறின்னு இருந்தால், ஒரு மாதம் 60, ஒரு மாதம் 100 ஏறி இருந்தால் எடுத்துன்னு போகிறவங்களும் காசு கொடுக்கணும். நாங்கள் ஏதோ கூலி வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இந்த மாதிரி ஒன்றிய அரசு இது மாதிரி பண்ணியிருந்தால் நாங்கள் எப்படி போய்க்கிறது?